ஈரானில் மேற்குலக நாடுகளுக்காண்டு உளவு வேலை பார்த்த உளவாளிகள் ஈரானோட துரோகிகளுக்கு ஈரான் தரப்பிலிருந்து தூக்கு தண்டனையை கொடுக்குறாங்க. ஈரானோட எல்லையை ஊடுருவி ஈரானுக்கு ஆயுதங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்ற நபர்களுக்கு எதிராக இராணுவ பதிலடியை ஈரான் கொடுக்கிறார்கள். இதனைத்தையும் ஈரான் இப்போ செஞ்சோன்றிருக்கிற நேரத்தில் ஈரானை உலக நாடுகளோட கண்களில், உலகத்தின் கண்களில் ஒரு வில்லனாக காட்டுறதுக்கு மேற்குலக நாடுகள் தொடர்ந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆனால் ஈரானோட பார்வையில் ஈரான் செய்கின்ற இந்த நடவடிக்கைகள், அதாவது உளவாளிகள் ஈரானோட துரோகிகளை தூக்கில் போடுவதாக இருக்கட்டும், ஈரானுக்கு அத்துமுறை நுழையிற நபர்களுக்கு எதிரான இராணுவ பதிலடி கொடுப்பதாக இருக்கட்டும், இதனைத்துமே ஈரானுக்கான தற்பாதுகாப்பு நடவடிக்கை. இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒவ்வொரு சம்பவமும் ஈரான் எப்படி தங்களோட இறையாண்மையை பாதுகாக்கிறாங்க என்பதற்கான சாட்சி. இந்த நிழல் யுத்தத்தில் ஈரானின் இவ்வளவு உறுதியாக செய்யப்படுகிறார்கள். அதாவது உளவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கை அண்ட் எல்லையை தாண்டி அத்துமீறி நுழைய நினைப்பவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள். இப்படி ஏன் ஈரான் அக்ரோசமாக செய்யப்படுகிறார்கள், அக்ரெசிவாக செய்யப்படுகிறார்கள் என்ற கேள்விகள் பல மத்தியில் எழும்பும். இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? ஈரான் தங்களோட இறையாண்மையை பாதுகாப்பதற்காண்டி எந்த எல்லை வரையும் போவார்கள்? இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானோட எல்லையை பற்றி பேசும்போது மேற்குலக மீடியாக்களாக இருக்கட்டும், உலக மீடியாக்களாக இருக்கட்டும், அதனையோட மோதல்கள் அல்லது துப்பாக்கி சண்டை அப்படின்னு ஒரு தலைப்பை மட்டும் போட்டுட்டு அந்த செய்தியை கடந்து போயிடுவார்கள். ஆனால் அந்த எல்லையில் நடப்பது ஒரு சாதாரணமான சண்டை இல்லை, அதோட தேசத்தினுடைய இறையாண்மையை காக்கும் இரும்பு சுவர். ஏன் நான் இதனை இரும்பு சுவர் என்று சொல்றேன் என்பதை விளக்கமா சொல்றேன் பாருங்க. ஈரானோட ஜிஸ்தான் மற்றும் பலுஜிஸ்தான் மாகாணம் போன்ற பகுதிகள் மிக கடினமான நிலப்பரப்பை கொண்ட பகுதி, வறண்ட மலைகள், ஆள் நடமாட்டம் குறைவான பகுதிகள். இவைதான் ஈரானுக்கு எல்லை மீறி வருபவர்களுக்கு வசதியான இடங்கள். ஆனா ஈரான் இந்த இடங்களை வெறும் நிலப்பரப்பா மட்டும் பார்க்கல, இதை ஈரானுக்கான நுழைவாயில பார்க்கிறார்கள். இந்த நுழைவாயில யாராவது தாண்டி விட்டா ஈரான் சும்மா இருக்குமா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதுக்கு சமீபத்தில் நடந்த மோதல்களே சாட்சியா இருக்கு. எல்லைக்கல்ல ஆயுதம் ஏந்திய குழுக்கள் ஊடுருவ முயற்சிக்கும் போது ஈரானிய பாதுகாப்பு பட அதை ஒரு துளி கூட தயக்கமின்றி எதிர்கொள்கிறார்கள். இங்க நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, அவர்கள் சுடுவது வெறும் தீவிரவாதிகளை மட்டுமில்லை, அந்த தீவிரவாதிகளை கருவியாக பயன்படுத்தி ஈரானுக்குள்ள ஒரு குழப்பம் விளைவிக்க துடிக்கிற வெளிநாட்டு சதி திட்டங்களைத்தான் அவர்கள் முறியடிக்கிறார்கள். ஈரானிய அதிகாரிகள் இதை தங்கள் நாட்டினுடைய பாதுகாப்புக்கான தற்பாதுகாப்பு நடவடிக்கைன்னு தெளிவாக சொல்றாங்க. ஏனென்றா இன்றைய உலக அரசியல்ல ஒரு நாட்டை பலவீனப்படுத்த எல்லை வழியாக குழப்பத்தை உருவாக்குவதுதான் எளிதான வழி. அந்த சதியை தொடக்கத்திலே கண்டறிந்து துப்பாக்கி சண்டை மூலம் அதனை ஈரானிய வீரர்கள் முறியடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஈரான் தன்னோட எல்லையில நவீனமான கண்காணிப்பு தொழில்நுட்பங்களையும் எல்லை காவல் படையினரினுடைய தயார் நிலையையும் பன்மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். சல்ட்ரான் போன்ற பகுதிகளில் நடக்கிற அதிரடி நடவடிக்கைகள் ஈரானோட உளவுத்துறை மற்றும் இராணுவத்தினுடைய ஒருங்கிணைப்பை உலகத்துக்கு உறக்க சொல்லிக் கொண்டிருக்கு. தொடர்ந்து ஈரானுக்கு உள்நுழைவதற்காண்டியும் ஆயுதங்களை கடத்துவதற்காண்டியும் அந்நிய சக்திகள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்காங்க. அவர்களை வேட்டையாடுற நடவடிக்கையில் ஈரானோட இராணுவம் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. தொடர்ந்து ஈரானுக்கு நுழைவர்களை ஈரான் வேட்டையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஈரான் இன்றைக்கு தங்களோட எல்லைகளை முள்வேலியால மட்டும் பாதுகாக்கல, அந்த எல்லையை கடந்து வர ஒவ்வொரு அச்சுறுத்தலுக்கும் இரும்பு போன்ற பதிலடியை கொடுத்து தங்களோட எல்லையை பாதுகாக்கிறார்கள். இதை அக்ரெசிவ் அல்லது ஆக்ரோஷம் என்று சொல்ல முடியாது, இது தன்னுடைய தாய்நாட்டினுடைய எல்லையை காக்கிற கடமை. இந்த இரும்பு சுவரை தாண்டி எந்த ஒரு சதி வேலையும் ஈரானுக்குள்ள எளிதிலே நுழைய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான், என்னங்க இது ஈரானுக்குள்ள யாராவது பிடிச்ச உடனே தூக்கில் இட்டுருவாங்களோ, இது ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னு தான் கேட்கிறார்கள். ஆனா ஈரான் பக்கம் இருக்கிற உண்மையை நாம கொஞ்சம் கவனிக்கணும். முஜாப் கான் மாதிரியான ஆளுங்களை ஈரானின் இவ்வளவு கடுமையாக அணுகுகிறார்கள் என்று பார்த்தா, இந்த ஆட்கள் வெறும் சாதாரணமாக ஏதோ ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பல, ஈரானோட மிசைல் தளங்கள் எங்கே இருக்கு, இராணுவத்தோட ரகசிய திட்டங்கள் என்ன என்பதை, அதுக்கான அத்தனை முக்கியமான விவரங்களையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மாதிரியான நாடுகளோட உளவு அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் உளவாளிகளாக மேற்குலக நாடுகளுக்கான உளவாளிகளாக செய்யப்பட்டு ஈரானுக்கு முதல குத்தி துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்க வீட்டு ரகசியத்தை எல்லாம் எதிர்கிட்ட கொண்டு போய் ஒருத்தன் கொடுத்தா நீங்க அவனை என்ன பண்ணுவீங்க? இதை வெறும் உளவுன்னு பார்க்காம தன் நாட்டு மக்கள் மேல தொடுக்கப்பட்ட ஒரு சதியாத்தான் ஈரான் பார்க்கிறார்கள். அதனால்தான் பிடிபட்ட உளவாளிகளை தூக்கில தொங்கவிட்டு மற்ற உளவாளிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள். ஈரானிய நீதித்துறையை சுத்த நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மேல எதுவுமே இல்லை என்ற விஷயத்துல அவர்கள் தெளிவா இருக்காங்க.
கோர்ட்டில் எல்லா ஆதாரங்களையும் வச்சு தெளிவாக நிரூபித்து அதுக்கப்புறம் தான் இந்த தண்டனை எல்லாம் கொடுக்கப்படுது. பணம் கொடுத்து தன் நாட்டையே காட்டி கொடுக்கிற துரோகிகளை ஏதோ ஒரு சின்ன தண்டனையோட விட்டா நாளைக்கு இன்னுமே பல பேர் அந்த வேலையை செய்ய வருவார்கள். அதை அப்படி அடியோடு கிள்ளி எறியத்தான் ஈரான் இந்த தண்டனைகளை தூக்கு தண்டனையை கொடுக்கிறார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அதுதான் உண்மையும் கூட. இந்த தூக்கு தண்டனை என்பது தண்டனை மட்டுமில்லை, அது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை. எவன் ஒருத்தன் ஈரானுக்கு எதிராக துரோகம் பண்ண நினைக்கிறானோ அவனோட முடிவு இதுதான் என்பதை ஈரானோட அரசு ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் துரோகம் பண்ணுபவர் யாருன்றே பார்க்க மாட்டார்கள். அவங்க செய்தது தப்பா இல்லையான்னு தான் பார்ப்பார்களுடைய. அது பெரிய பவர்ஃபுல்லான நபரினுடைய மகன், ஒரு பவர்ஃபுல்லான நபர் அப்படின்றதுக்காண்டி ஈரான் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். தப்பா ரைட்டா அதைத்தான் பார்ப்பார்கள். பெரிய நபராக இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். நிழல் யுத்தம்னு ஒன்று நடக்கும்போது எதிரிகள் வெளியே இருந்து மட்டும் தாக்க மாட்டான், உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே குழி பறிப்பான். அப்போ அவனை இரும்பு கரங்கொண்டு ஒடுக்க வேண்டியதுதான் அந்த அரசாங்கத்தோட கடமை. ஈரானிய மக்களை காப்பாற்ற, அந்த நாட்டு இறையாண்மையை காப்பாற்ற இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வழி. இதை கேவலமா பார்க்குற ஊடகங்கள் உண்மையிலேயே ஒரு நாட்டுக்கு துரோகம் நடந்தா அதை எப்படி வேடிக்கை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உள்நாட்டில் நடக்கின்ற கலவரங்களை பற்றி நிறைய தப்பான தகவல்கள் பரப்பப்படுது. ஒரு நாடு தன் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேணாமா பொதுமக்களை அழிச்சு மக்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்குறது சுதந்திரம் ஆகாது. அப்பாஸ் அராக்சி அவர்கள் உள்நாட்டுக்கு அதாவது பணத்தை வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற நபர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. அந்நிய நாடுகளோட பணத்தில் நம்ம நாட்டை அழிக்க நினைச்சா அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்குமா? இது தேசத்தினுடைய அமைதியை நிலைநாட்ட எடுக்கப்படுகின்ற உறுதியான நடவடிக்கை. ஆகவே தேச துரோகத்தை செய்தால் கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதி நாட்டினுடைய எல்லையில தான் இருக்கு. இங்க நம்ம இறையாண்மையை நாம தான் பாதுகாக்கணும். அமெரிக்காவோ வேறு எந்த நாடோ நம்ம கடப்பகுதிக்கு வந்து மிரட்டுறதை வேடிக்கை பார்க்க கூடாது என்ற முடிவில் ஈரான் தெளிவாக இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நியூஸ்ல பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோணம். ஏனென்ற உலக ஊடகங்கள் ஈரானை ஒரு வில்லன் மாதிரியே சித்தரிக்கிறாங்க. ஆனா அந்த நாட்டோட நிலைமையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஈரான் மேல ஏகப்பட்ட நெருக்கடி, ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னும் ஒரு பக்கம் இஸ்ரேல், அப்புறம் எல்லைகள்ல நடக்கிற சதி வேலைகள்னு பல முனையில் அவங்க சிக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு நாடு தன் இறையாண்மையை பாதுகாக்க எந்த எல்லை வரைக்கும் போகணுமோ அதைத்தான் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து குழப்பம் விளைவிச்சா நாங்க அமைதியா இருக்க மாட்டோம் என்கிற அந்த ஸ்ட்ராங்கான பதிவை இப்ப ஈரான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நிறைய பேர் இதை பார்த்து ஈரான் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா நிஜம் என்னன்னா இது ஆக்ரோஷம் இல்ல, இது தற்பாதுகாப்பு, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ். தன் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து குழி பறிச்சா எந்த வீட்டுக்காரன் அமைதியா உட்கார்ந்து பார்ப்பான்? அதைத்தான் ஈரான் செய்யறாங்க. இந்த துணிச்சல் தான் இன்னைக்கு ஈரானை ஒரு தனி சக்தியா உலக அரங்குல களத்துல நிக்க வச்சிருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் ஈரான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உலகத்தோட பெட்ரோல் விலையில இருந்து அரசியலோட போக்கியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஈரான் மற்றவங்களுக்கு அடிப்பணிய மாட்டேன் என்ற முடிவில் உறுதியாக இருக்காங்க. இது பிராந்தியத்தோட அதிகார சமநிலையை சுத்தமாக மாற்றி கொண்டு இருக்கு. இந்த நிழல் யுத்தம் சீக்கிரமாக முடியுமா இல்லை இது இன்னுமே தீவிரமடைய போகுதா? இதோட பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ வர ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான பாலஸ்டிக் மிசைல் தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தன் நாட்டை பாதுகாக்க ஈரான் இப்போ எடுத்திருக்கிற இந்த இரும்பு கரம் போன்ற நடவடிக்கைகள் இன்னும் பல அதிர்வுகளை உலக அரசியலில் ஏற்படுத்தும். இந்த நிழல் யுத்தம் சீக்கிரமா முடியுமா இல்லை இது இன்னுமே தீவிரமடைய போகுதா? இது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தன் நாட்டை பாதுகாக்க ஈரான் இப்போ எடுத்திருக்கிற இந்த இரும்பு கரம் போன்ற நடவடிக்கைகள் இன்னும் பல அதிர்வுகளை இந்த உலக அரசியலில் ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள், அதாவது மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். இதனால் இந்த அமைதியானது நிலைக்குமா என்பதே ஒரு சந்தேகம். இப்போ நான் சொன்னதில் இருந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருக்கேன். ஊடகங்கள் சொல்கிறதை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஈரான் தன் நாட்டை பாதுகாக்க எடுக்கிற இந்த நடவடிக்கைகள் சரியா இல்லை தப்பா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஈரான் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காண்டி எந்த எல்லை வரையும் போக தயங்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அடுத்து இஸ்ரேலோட காய்நகத்தில் என்ன, ஈரானோட காய்நகத்தில் என்ன, இதனத்தை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.